மதுரையில் முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் திட்ட சோதனை ஓட்டத்தின் போது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி குழாயில் உடைப்பு ஏற்பட்டு வீணாக வெளியே குடிநீர் வெறும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. அபரகம் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆலப்பாளையம் பகுதியில் முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மதுரையில் கிட்டத்தட்ட 15 இடங்களில் நீர்த்தேக்க தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் குடிநீர் மற்றும் பணிகள் இந்த திறப்பதற்காக பணிகளை முடிப்பதற்காக பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த 3 தினங்களாக குடிநீர் ஏற்றும் பணியில் நடைபெற்று வருகிறது. திடீரென குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் முழுவதுமாக அருவி போல் கொட்ட தொடங்கி வீணாகியுள்ளது. இந்த நிலையில் குடிநீர் கொட்டும் இடத்தில் இந்த வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனை கழுவும் நிலை, அதாவது வாகனத்தை கழுவும் இடம் போல அந்த வாகனத்தை கழுவும் நிலை தான் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலை ஏராளமான இளைஞர்கள் சிறு குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்ட பகுதிகளில் மேல்நிலை நீர்த்தேக்கத்தில் ஏறியபடியும் ஆபத்தான முறையில் குறித்தவாறு அதில் தங்கள் இந்த வெயிலில் தற்போது இன்னும் இருக்கக்கூடிய இந்த வெயிலின் தாக்கத்தை கழித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஏற்கனவே இது போன்ற அதே இடம் கேட்டபோது இது மழைநீர் தேங்கியிருந்த மழைநீரை வெளியேற்றும் பணிகள் தான் நடைபெறுகிறது என்று கூறிய மாநகராட்சி அதிகாரிகள் தற்போது இந்த பணிகளில், அதாவது முடிவுற்ற இந்த பணிகளுக்கான இந்த சோதனை ஓட்டத்தின் போது இதில் பைப்பில் உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக இது போன்ற தண்ணீர் தற்போது வெளியிடுவதாக தெரிவித்துள்ளனர். இது போன்ற பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செலவு செய்யப்பட்ட குடிநீர் திட்டத்தை முறையாக பணிகள் மேற்கொள்ளாத நிலையில் உடைப்பு ஏற்பட்டு லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வெளியேறிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதே போன்று மதுரை மாநகராட்சி பல்வேறு பகுதியில் அமைக்கப்பட்ட முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளின் செயல்பாடு குறித்து தன்மை குறித்து உரிய ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்கள் தற்போது கோரிக்கை விடுத்துள்ளனர். அபரகம் ஏனென்றால் தொடர்ந்து மதுரை மாநகராட்சி பணிகளை பொறுத்தவரை எனக்கு 3 தினங்கள் பெய்த மழைக்கே தாங்காத மதுரை ஏனென்றால் எல்லா பகுதிகளிலும் சாலைகளில் நீர்கள், அதாவது ஒரு கண்மாயை போல் ஓடையை போல் சாலைகளிலும் வாகனங்கள் செல்ல முடியாமல் எல்லா பகுதியிலும் சிரமப்பட்டு வந்த நிலையிலும் இந்த குடிநீருக்கே ஒரு தட்டுப்பாட்டான நிலையில், ஏனென்றால் தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் விநியோகம் செய்யும் நிலையில் தான் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த குடிநீரை வீணாக்கும் வகையிலும் சோதனை ஓட்டமாக இருந்த போதிலும் கூட ஒரு பைப் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணான செயல் என்பது பொதுமக்களிடையே பெரும் முகச்சிலிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அபரகம் தகவலுக்கு நன்றி கார்த்திக். ஏற்கனவே மதுரையில் முல்லை பெரியாறு அணைக்கு குறுவாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஏற்பட்டுள்ள உடைப்பு ஏற்பட்டிருக்கின்றது. தண்ணீர் அங்கு வீணாகி வருகின்றது. தற்போது அது குறித்ததான காட்சிகளை பார்க்கலாம்.